குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து செகண்ட் வைட்டாலிட்டி T20 மேட்ச் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்பில் ஓப்பனிங் வந்து டிராவிஸ் ஹெட்டும் மேத்யூ ஷாட்டுன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் ஆடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கை வந்து சூப்பராக வந்து ஆடி டாப்லி ஓவர் தான் வந்து பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. டாப்லி ஓவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட் தான் வந்து நிறையா வந்து அடிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 50+ பார்ட்னர்ஷிப் அடிச்சிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார் பிளே முடிஞ்சவொடனே வந்து அவுட் ஆகிடுவார் டிராவிஸ் ஹெட் 31 ரன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்காக்கும் ஷார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா அடில் ரஷீத் கான் இதில் அவுட் ஆகிடுவார். அப்புறம் மெக்காருக்கும் இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பேட்டிங் ஆடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரை கொண்டு போயிட்டு இருப்பான் 100+ அப்படின்ற மாதிரி 120 அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மெக்காருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷாட் முயற்சியில் வந்து அவுட் ஆகிடுவார். 50 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிடுவார் கரெக்டாக ½ செஞ்சுரி போட்டதுக்கப்புறம். அப்புறம் வந்து ஸ்டாய்னஸ் வருவார். ஸ்டாய்னஸ் வந்து 2 ரன்ஸ்லேயே அவர் லியாம் லிவிங்ஸ்டன் டெலிவரியில் அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் வருவார், அவரும் அவுட் ஆகிடுவார். இதனால் இங்கிலீஷ் மேலே தான் வந்து ப்ரெஷர் ஆச்சு. அவர் சூப்பராக ஆடிட்டு இருப்பார். பட் கூடிய சீக்கிரம் அவரும் வந்து அவுட் ஆகிடுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனும் ஹார்டி இருப்பாங்க. ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 150 160 இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் தேவைப்படுது டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனும் ஹார்டி வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷியலான ஒரு கேமியோ ஆடி ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா 193 for 6 in 20 hours வந்து முடிக்கிறாங்க. 194 அப்படின்னு சேஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து பேட்டிங் செய்ய ஃபில் சால்ட்டும் வில் ஜாக்ஸும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட் அக்ரெசிவாக ஆரம்பிச்சிருப்பாரு. வில் ஜாக்ஸோட ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. 30 ரன்ஸ் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆபர்டன் நினைக்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ஸோடைய விக்கெட் வந்து எடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காக்ஸ் வருவார் பேட்டிங் ஆட. காக்ஸும் வந்து போல்ட் ஆகிடுவார். இதனால் பார்த்திங்கன்னா 2 விக்கெட்ஸ் தொடர்ந்து லூஸ் பண்ணியிருக்கிறதுனால ட்ரபிளில் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங்ஸ்டனும் சால்ட்டும் வந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வந்து பவுலிங் போடுவார் ஆஸ்திரேலியாவுக்காக, ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராக. அவர் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டோடைய விக்கெட் நல்லா ஆடிட்டு அந்த சால்ட் வந்து ஒரு பெரிய ஷாட் அடிக்கிறதுக்காக போய் அவுட் ஆகிடுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா 80 ரன்ஸ் சம்திங் இருக்கும்போது 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பார்ட்னர்ஷிப் இங்கிலாந்து பில்ட் பண்ணுறாங்க. லிவிங்ஸ்டனும் பெட் ஹாலும் அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே டார்கெட் பண்ணுறாங்க. ஆடம் ஜாம்பாவும் சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து டார்கெட் பண்ணி பயங்கரமாக ஒரு பார்ட்னர்ஷிப் 90+ பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கொண்டு போயிடுறாங்க. 170 அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெட் ஹால் வந்து அற்புதம் ஆடிட்டுருக்காரு, அவுட் ஆகிடுவார் மேத்யூ ஷாட் இதில். அப்புறம் கரண் வருவார். கரனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டன் வந்து வருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து 2-3 6 அடித்து மேட்ச் வந்து இன்னிங்ஸ் க்ளோஸ் ஆக கொண்டு போய்ட்டார். ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவலில் இருக்கும் 193 அப்படின்ற மாதிரி இருக்கும்போது லிவிங்ஸ்டன் வந்து பெரிய ஷாட் போகலான்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் போல்ட் ஆகிடுவார் மேத்யூ ஷாட் ஸ்பின் டெலிவரியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ஸே வருவார். அவர் பெரிய ஷாட்டுக்கு போகலான்னு பார்ப்பார், அவரும் அவுட் ஆகிடுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரன் தேவை. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆடில் ரஷீத் வந்து பார்த்திங்கன்னா அடித்து மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து 194 for 7 in 19 hours அடித்து இங்கிலாந்து வந்து 3 விக்கெட்ஸில் வந்து ஜெயிச்சிடறாங்க. இதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.